நடிகரும் இயக்குனருமான மனோபாலா மரணமடைந்திருக்கிறார். உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் அவர் உயிரிழந்திருக்கிறார். திரைத்துறையைச் சேர்ந்த பல்வேறு பிரபலங்களும் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். மனோபாலா மறைவுக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். தமிழக முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர், தேமுதிக தலைவர் உள்ளிட்டோரும் தங்களுடைய இரங்கலை பதிவு செய்திருக்கிறார்கள். மனோபாலாவின் மறைவு திரைத்துறைக்கு பேரிழப்பு என்று திரைத்துறையைச் சேர்ந்த பல்வேறு நபர்களும் இரங்கல் தெரிவித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இசைஞானி இளையராஜா, இயக்குனர் பாரதி ராஜா, நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோரும் மனோபாலாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள். திரைத்துறையைச் சார்ந்த பல்வேறு நபர்களும் நேரில் சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கல்லீரல் பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் அவர் உயிரிழந்திருக்கிறார். அவரினுடைய உயிரிழப்பு திரைத்துறைக்கு பேரிழப்பு என்று திரைத்துறையைச் சார்ந்தவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். பல திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்து அதன் மூலம் மக்கள் மனதில் நிலை பெற்றிருக்கக்கூடியவர் மனோபாலா. சுமார் 40 திரைப்படங்களை அவர் இயக்கியிருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் 1982 தன்னுடைய முதல் படமான ஆகாய கங்கை என்ற படத்தை இயக்கியிருக்கிறார். அதற்கு முன்பாக இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்திருக்கிறார். நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முகங்கள் கொண்டவர் மனோபாலா. அவர் இன்றைய தினம் மரணமடைந்திருக்கிறார். உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரது உயிரானது இன்று மதியம் பிரிந்திருக்கிறது. அவரின் இழப்பு திரைத்துறைக்கு பேரிழப்பு என்று பல்வேறு நபர்களும் தெரிவித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவரது உடலுக்கு திரைத்துறையை சார்ந்த பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். நடிகர் சித்தார்த் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அரசியல் கட்சிகளை சார்ந்த பிரபலங்களும் மனோபாலாவின் மறைவு இரங்கல் தெரிவித்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகாய கங்கை என்ற படத்தின் மூலம் 1982 இயக்குனராக அறிமுகமானவர் மனோபாலா. அதற்கு முன்பாக இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியிருக்கிறார். தன்னுடைய நகைச்சுவை திறமையின் காரணமாக பல்வேறு திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களிலும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்து தமிழ் மக்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கக்கூடியவர் இயக்குனரும் நடிகருமான மனோபாலா. தன்னுடைய நகைச்சுவைகளால் தமிழக மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி வந்த மனோபாலா இன்று நம்மிடையே இல்லை. தமிழ் மக்களை துன்பக்கடலில் மூழ்கடித்து விட்டு சென்றிருக்கிறார் நடிகரும் இயக்குனருமான மனோபாலா. அவரின் மறைவு செய்தியை அறிந்து தமிழ் திரை ரசிகர்கள் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள். திரை உலகமே சோகத்தில் மூழ்கி இருக்கிறது. திரைத்துறையின் உச்ச நட்சத்திரங்கள் தொடங்கி அனைத்து நட்சத்திரங்களும் அனைத்து கலைஞர்களும் தங்களுடைய இரங்கலை பதிவு செய்து வருகிறார்கள். அவருடனான பயணத்தை விவரித்து வருவதையும் நம்மால் கேட்க முடிகிறது, பார்க்க முடிகிறது. இசைஞானி இளையராஜா, நடிகர் சத்யராஜ், நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்திருக்கிறார்கள். மனோபாலா மறைவு திரைப்பட துறைக்கு பேரிழப்பு என அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் தெரிவித்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது.
கல்லீரல் பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்றைய தினம் அவரது உடலானது உயிரானது பிரிந்திருக்கிறது. சென்னை சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய அவரது உடலுக்கு திரைத்துறையை சார்ந்த பலரும் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குணச்சித்திர வேடங்களிலும் நகைச்சுவை கதாபாத்திரங்களிலும் நடித்து தமிழ் மக்களினுடைய மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கக்கூடியவர் இயக்குனரும் நடிகருமான மனோபாலா. அவர் நடித்த காட்சிகள் எல்லாம் நம் கண்முன்னே தற்போது நிழலாடிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அவரோ உயிர் பிரிந்து கிடக்கிறார். திரைத்துறைக்கு இது ஒரு பேரிழப்பாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் திரைப்பிரபலங்கள் பலரும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அவரினுடைய உறவினர்கள் கண்ணீர் கடலில் ததும்பி நிற்கிறார்கள். அவருடைய ரசிகர்களுக்கு இது ஒரு பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. மனோ அவர்களின் மறைவு தொடர்பாக நடிகர் சத்யராஜ் அளித்திருக்கக்கூடிய அந்த பேட்டியை இப்பொழுது பார்க்கலாம். நண்பரும் இயக்குனரும் நடிகருமான மனோபாலாவின் மறைவிற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கெல்லாம் ஒரே காலகட்டத்தில் சினிமாவுக்கு வந்தவங்க. 45 வருஷ பழக்கம். அவருடைய இயக்கத்தில் பிள்ளை நிலா, மல்லவெட்டி மீனர் நடிச்சிருக்கேன். என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு மிகச்சிறந்த நடிகர். திரையுலகத்தினருக்கும் அவருடைய குடும்பத்தார் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடிகரும் இயக்குனருமான மனோபாலா மறைந்திருக்கிறார். திரைத்துறையைச் சேர்ந்த பல்வேறு பிரபலங்களும் அதற்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள்.